பிராண்டி செய்திகள். அனுமதி இல்லாம தொடாதீங்க. கமல்ஹாசன் வழக்கில் ஹைகோர்ட் அதிரடி. உலக நாயகனுக்கு வெற்றி. வணக்கம் தமிழ்நாடு, இது உங்கள் யாஷ். நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் இப்போ கோர்ட் மூலமா ஒரு மெகா உத்தரவை வாங்கியிருக்காரு. என் பேரு, என் முகம், என் வசனம் எதையும் என் பெர்மிஷன் இல்லாம வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு அவர் போட்ட வழக்குல ஹைகோர்ட் இப்போ தடையை நீட்டிச்சு அதிரடி காட்டியிருக்கு. யாரு அந்த நீயே விடை? எதுக்கு இந்த தடை? இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. கமல் நாயகனின் பெயர், புகைப்படம் மற்றும் உலக நாயகன் என்ற பட்டம் மற்றும் அவரது புகழ்பெற்ற வசனங்களை வணிக ரீதியாக பயன்படுத்த விதிக்கப்பட்டிருந்த தடையை பிப்ரவரி 25 வரை சென்னை உயர்நீதிமன்றம் நீட்டித்துள்ளது. 2. சென்னையை சேர்ந்த நீயே விடை என்ற நிறுவனம் கமலனின் அனுமதியின்றி அவரது புகைப்படங்கள் மற்றும் வசனங்களை போட்டு டி-ஷர்ட்களை விற்று வந்ததை எதிர்த்துதான் இந்த வழக்கு தொடக்கப்பட்டது. 3. கடந்த ஜனவரி மாதம் இந்த வழக்கில் இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்தது. இன்று பிப்ரவரி 2026 இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அந்த தடை நீட்டிக்கப்பட்டது. 4. மனுதாரரான கமல் தரப்பில் சிறுவயதிலிருந்தே நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த இந்த அடையாளங்களை ஏன் அனுமதி இல்லாமல் மற்றவர்கள் லாபத்திற்காக பயன்படுத்துவது சட்டப்படி தவறு என்று வாதிடப்பட்டது. 5. நீயே விடை நிறுவனத்தின் முகவரி தவறாக இருந்ததால் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப முடியவில்லை என்று கமல் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதை கேட்ட நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி இமெயில் மூலமாக நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டார். 6. இது வெறும் கமலுக்கான வெற்றி மட்டும் இல்லை, இனிமேல் எந்த ஒரு செலிபிரிட்டியின் அடையாளத்தையும் அனுமதியின்றி யாரும் வியாபாரம் செய்ய முடியாது என்பதற்கு இது ஒரு பெரிய எச்சரிக்கை. 7. தவேகா தலைவர் விஜய் அண்ணன் ஏற்கனவே தனது அடையாளத்தை பாதுகாக்க இதே போன்ற நடவடிக்கைகளை எடுத்துள்ள நிலையில் இப்போ கமலும் இந்த பர்சனாலிட்டி ரைட்ஸ் சட்ட போராட்டத்துல இறங்கியிருக்காரு. கண்ணா, சினிமாவுல மட்டுமில்ல, நிஜ வாழ்க்கையிலையும் உலக நாயகன் ஒரு பக்கா பிளான் வச்சிருக்காரு. நீயே விடைன்னு பேர் வச்சிருக்க அந்த நிறுவனம் இப்போ கோர்ட்ல தான் விடை சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்காங்க. கமலனின் இந்த அதிரடி தடை மற்ற நிறுவனங்களுக்கும் ஒரு பாடமா இருக்குமா? 2026ல இந்த டி-ஷர்ட் அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு. இட்ஸ் ஆல் அபவுட் protecting your brand and your legacy, boss. பிப்ரவரி 25ல நடக்க போற அடுத்த விசாரணையில அந்த நிறுவனம் என்ன சொல்ல போறாங்க? கமலனோட அடுத்த சர்ப்ரைஸ் மூவ் என்ன? எல்லா எக்ஸ்க்ளூசிவ் சினிமா மற்றும் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Yash signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.